நண்பா, எல்லோரும் பயணிக்கும் பாதை என்று நீயும் அதை பின்தொடராதே. ஒவ்வொருவருடைய பாதையும் மாறுபட்டது. உனக்கான பாதை எது என்று யோசித்து அதில் நீ செல்ல வேண்டும். மற்றவர்கள் போகும் பாதையில் உனக்கு விருப்பமில்லாமல் நீயும் பயணித்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை தராது. உன்னுடைய பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அதில் நீ பயணிக்கும் போதே உனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. பல கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என்னிடம் உள்ள ஒரு மாபெரும் கை என்னை காப்பாற்றும். அது என்ன கை தெரியுமா? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உடைய மனிதனை எவராலும் வீழ்த்த முடியாது. இன்று உன்னுடைய வாழ்க்கை இருட்டில் இருக்கலாம். இருட்டில் இருக்கும் போதே கனவுகள் தோன்றும். கனவுகளே வாழ்க்கையில் ஒளிமயமாக மாற்றும் ஆற்றலை தருகிறது. உன் கனவுகளுக்காக உழைக்க வேண்டும். என்னால் முடியுமா என்ற சந்தேகத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதற்கு மாறாக நம்பிக்கை எனும் விதையை விதைத்து வளர்த்தால் அது நாளை வளர்ந்து வெற்றிக்கனிகளை பரிசளிக்கும் ஒரு மரமாக மாறும். அதுவே இயற்கை. நண்பா, இருட்டை இருட்டால் நீக்க முடியாது, ஒளியை கொண்டே அகற்ற முடியும். அதேபோல் அறியாமையை எனும் நோயை புத்தகங்களை படிக்கும் போதே அகற்ற முடியும். நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் பணிவாக இருக்க பழகு. எல்லாம் நிலையில்லாதது. எனவே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பணமும் செல்வமும் அழியக்கூடும். அதனால் மற்றவர்களிடம் அன்புடன் நடக்க வேண்டும். நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார் என்றால் அங்கேயே வருந்தி விழுந்து விடாமல் அங்கிருந்து தொடங்கி என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்து உன் மாபெரும் வெற்றியால் உன் பதிலடியை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். துன்பம் என்பது கருமேகம் போன்றது. சற்று நேரம் தான் வானத்தில் இருக்கும். மெல்ல நகர்ந்து அது விலகிச் சென்று விடும். அதே போல்தான் நமது வாழ்விலும் துன்பம். துன்பம் என்பது நிலையான ஒன்று அல்ல. அதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்து விடுங்கள். அது சற்று நேரம் உங்களை துன்பப்படுத்திவிட்டு காணாமல் போய்விடும். அது போன பின்பு உங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் தனித்து போராடி வெற்றி பெற்றாலும் அதில் நீங்கள் ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த ஆணவமே நீங்கள் பெற்ற வெற்றியை அழித்துவிடும். உன் தனித்துவத்தை எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. தனித்துவத்தை இழந்த மனிதன் மற்றவர்களுக்கு அடிமையாக வாழும் நிலைதான் ஏற்படும். உன் தனித்துவத்தை இழக்காதே. சுதந்திரமாக வாழப் பழகு. வெற்றி அடைந்து சுகமாக வாழ வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.